வணக்கம் நேயர்களே, சிந்தனை கிளம்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். 2021க்கு பிறகு அதிமுகவினுடைய அணிகள் அது ஏற்கனவே பிரிந்த அணிகளாகத்தான் இருந்தது, இன்னும் சிதறண்டு கொண்டே இருக்கிறது. அதற்கான காரணம் யார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் அரசியல் ரீதியாக அறிந்த அத்துணை பேருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எத்தனை அணிகளாக அதிமுக பிரிந்தாலும் கூட எல்லோரும் நேரடியாக பாஜகவிடம் சென்று சரணடைவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். எடப்பாடி தலைமையிலான அணியும் அங்குதான் போகிறார்கள், செங்கோட்டையன் அவர்களும் அங்குதான் போகிறார்கள். இப்படி வெளிப்படையாக இருக்கிற நிலையிலே தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இதற்கெல்லாம் காரணம் திமுக தான் என்கிற ஒரு குற்றச்சாட்டினை அவர் முன்வைத்திருக்கிறார். ஏன் இப்படியாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டும்? அதிமுகவில் என்ன நடந்து கொண்டுதான் இருக்கிறது? அதே மாதிரி பாஜகவினுடைய சிந்தனை என்னவாக இருக்கிறது? அவர்கள் எதை நோக்கி முன்னேறுகிறார்கள்? விரிவாக நாம் அதை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து மருத்துவர் சையத் அபீசுல்லா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். அதே போன்று மூத்த பத்திரிகையாளர் திரு பீர் முகமது அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். அதே போன்று தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தனியரசு அவர்கள் ஜூம் வாயிலாக இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஹரிஷ் பாலா அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக இணைய இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல தனியரசர் உங்கள்கிட்ட தான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். அதிமுகவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாமே பார்க்குறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பின்னணியில் பாஜக இருக்குன்னு எல்லாருடைய கருத்தும் அதை நோக்கித்தான் இருக்கு. ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு பின்பாக திமுக இருக்கிறது அப்படிங்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லையா, இப்ப நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டுப்படுத்துகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி அணி அல்லது சின்னமா டிடிவி ஓபிஎஸ் இப்ப கடைசியா செங்கோட்டையன் வரைக்கும் ஒட்டுமொத்தமாகவே அனைவருமே பாஜக வாழ்க, மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்க, அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் அல்லது அவர்களுக்கு இணக்கமாக நெருக்கமாக இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள் இருந்து கொண்டு செயல்படுவது அல்லது வெளியேறி செயல்படுவது அல்லது எதிர்த்து செயல்படுவதா என்பதை பாஜகவின் விருப்பத்தை மற்ற எல்லா ஆளுமைகளும் அவங்க இப்ப எல்லாரும் டெல்லிக்கு போய் அறிவுறுத்தலை கேட்டுட்டு அறிவுறுத்தல்தான் அவங்க பயணிக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப நான் கூட நேற்று செங்கோட்டையன் கூட ஒரு கட்சியின் நலன் கருதி ஒரு திராவிட பேர் இயக்கம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கட்சியிலேயே அண்ணாவின் பெயர் இருக்கிறது, திராவிடமும் அண்ணா கட்சியில இருக்கு, கட்சியில பெயரா வச்சிருக்காங்க. ஆனா அவர்களுக்கு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமைப்படுத்துவதற்கு தன்னுடைய தத்துவ எதிரி, கோட்பாட்டு எதிரியா இருக்கிற டெல்லி பாஜக, மோடி, அமித்ஷா அவர்களுடைய ஆலோசனையை பெற்று இந்த இயக்கத்தை நடத்த முடியுங்கிற நம்பிக்கை வந்ததே ஒரு பெரிய ஆபத்து தான். தமிழ்நாட்டின் இருதுருவ அரசியல் திராவிட கருத்தியல் அரசியல் தான். நமக்குள்ள பங்காளிகளுக்குள்ள இரு துருவத்துல மாறி மாறி நம்ம ஆட்சிக்கு வரலாம். அதனால ஒரு வெளியிருந்து ஒரு புற ஆற்றல், ஒரு சித்தாந்த சிதைவை இந்த மண்ணில் ஏற்படுத்தி இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற மண்ணாக தமிழ்நாடு இருக்கிறது. இது மண்ணை காக்கிறது, மொழியை காக்கிறது, இனத்தை காக்கிறது, பகுத்தறிவு கருத்துக்களை பாதுகாக்கிறது, மூட கருத்துக்களை இந்த மண்ணில் பரவ விடாமல் தடுக்கிற ஒரு அறிவு அரசியல் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிறது, அல்லது உலகத்திலேயே தமிழ்நாட்டில் பாதுகாத்து நம்ம ஒரு 100 ஆண்டுகளா நீதி கட்சி காலத்துல இருந்து சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சின்ன சின்ன சமரசங்கள் நமக்குள்ள இருந்தாலும் அடிப்படை கோட்பாட்டுல நம்ம யாரும் இந்த மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலோ மக்களை பிரிக்கிற ஆற்றல் இந்த மண்ணில் வேரூன்றாமல் காலூன்றாமல் நாம் பாதுகாத்து இத்தனை ஆண்டுகள் வைத்திருந்தோம். ஆனால் புரட்சி அப்பா மறைவுக்கு பிறகு எடப்பாடியார் பொறுப்புக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 2017 இருந்து ஒரு 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் இவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய அரசு, எடப்பாடியாருடைய அரசு முழுமையாக பாஜகவின் அரசின் கட்டுப்பாட்டுக்குள் அல்லது பாஜக RSS இந்துத்துவ கட்டுப்பாட்டுக்குள் அது தன்னை தகவமைத்துக் கொண்டு அவர்களிடத்தில் இவர்கள் பாதுகாப்பாக தன்னுடைய அரசியல் பயணத்தை அரசை நடத்தினார் என்பதுதான் நமக்கு ஒரு பெரிய சோகம், வேதனை. அப்ப இவர்கள் ஒரு இந்துத்துவ இயக்கத்தின் நிழலில் பாஜக RSS இந்துத்துவ பரிவார அமைப்புகளில் ஒரு அமைப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி போய் அறநிலையத்துறை கோயில்களின் நிதியிலிருந்து கல்லூரிகளையே துவக்க கூடாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் ஆக இருக்கிற எடப்பாடியார் மக்கள் மத்தியில பரப்புரை நடத்துகிற அளவுக்கு ஹச் ராஜா போன்ற பாஜக இந்துத்துவ அமைப்புகள் இந்துத்துவவாதிகள் பேசுவதை விட கூடுதலாக இவர் ஒரு இந்துத்துவவாதியாக பேசுகிற அளவுக்கு இங்க ஒரு நிலைமை சீர்கிட்டு போய் RSS இந்துத்துவ கருத்துக்களை
அதிமுகவின் 2 கோடி தொண்டர்களுக்குள்ளும் ஊடுருவ செய்வதில் ஒரு கிட்டத்தட்ட இந்த 8 ஆண்டுகளில் பாஜக கடுமையாக வினையாற்றி இருக்கிறது. இல்ல நிச்சயமா சார், இப்போ நீங்க சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி பாஜகவே தமிழ்நாட்டில் பேச தயங்குற விஷயங்களை பேசுறார், அவர்கள் ஏற்ற மாதிரி இந்துத்துவா அமைப்பை சார்ந்தவர்கள் மாதிரி பேசுறாரு நீங்க சொல்றீங்க. அப்படி பாஜகவிற்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிற போது செங்கோட்டையன் ஏன் இப்படியாக வெளியேறணும்? அப்ப அதுக்கு பின்னாடி பாஜக இருக்காங்கிற கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முழுமையா சரணாகதி அடைஞ்சிருக்கிறாரு. அப்புறம் ஏன் செங்கோட்டையன் ஒருவேளை பாஜக பின்னாடி இருக்கிறதுனா செங்கோட்டையன் ஏன் இப்படி பேசணும்? அதுலதான் இப்ப அவர் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா பாஜக கிட்ட, ஐயா நீங்க வேற துண்டுகள் அல்லது மற்றவங்களை பற்றி நீங்க நேரடியா தொடர்பு வைத்துக் கொண்டு எங்களை சந்தேகப்பட வேண்டாம். நீங்க என்ன விரும்புகிறீர்களோ அதை களத்தில் செயல்படுத்துவதில் நான் முதன்மையாக உங்களுக்கு இருக்கிறேன். அதாவது முதலமைச்சராக இருக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசு கொண்டு வந்த எல்லா மக்கள் விரோத திட்டங்களையும் நான் நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் ஆதரித்து உங்களுக்கு இருந்திருக்கேன். கருத்தியல் ரீதியாக தத்துவ ரீதியாக எங்கள் இயக்கத்துக்குள் நீங்கள் ஊடுருவி வினையாற்றுவதற்கும் உங்களுக்கு முழு சுதந்திரத்தை தந்திருக்கிறேன். ஏன் நானே உங்கள் கருத்துக்கு இரையாகிவிட்டேனே, நீங்க எதுக்கு சின்னமா டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இன்னும் பிற ஆளுமைகளை நீங்கள் ஆதரிக்க வேண்டாம். ஒட்டுமொத்த அதிமுகவின் என் கட்டுப்பாட்டில் நான் வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த அதிமுகவின் என் தலைமையில் நான் உங்களிடத்தில் சரணடை செய்திருக்கிறேனே, பிறகு எதற்கு நீங்க இன்னும் சில ஆளுமைகள் எல்லாம் நீங்க தனித்தனியா உருவாக்குறீங்கிறதா எடப்பாடிக்கு இருக்கிற வருத்தம், வேற ஒண்ணு இல்லை. ஆனா செங்கோட்டையன் என்ன செய்யறாருன்னா, நீங்க முழுக்க செங்கோட்டையனே, அதாவது எடப்பாடியே கட்டுப்பட்டு வச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு ஏரியாவை, எனக்கு ஒரு பகுதி இல்லை, எனக்கு இருந்த அங்கீகாரத்தையும் எடப்பாடி பறிக்கிறார், ஆகவே நீங்க எனக்கும் நீதி வேண்டும், எனக்கும் நீங்க வாய்ப்பு தாங்கன்னு கேட்கிறாங்க. அதே டெல்லி பாஜக தலைமை பரிசீலிக்குது. அப்ப அதாவது அண்ணாமலைக்கும் நயினாருக்கும் அல்லது பாஜகவில் இருக்கிற ஹச்ராஜா, வானதி சீனிவாசனம்மா பல்வேறு ஆளுமைகளை போலத்தான் அதிமுகவில் இருக்கிற முன்னணி ஆளுமைகளையும் பாஜகவின் தலைமை அமித்ஷா தான் பராமரிக்கிறாரு, பாதுகாக்கிறாரு, கட்டுப்படுத்துறாரு. அப்ப பாஜகவை பொறுத்தவரை அதிமுகவை அது ஒரு தனித்த கட்சியே அது கருதுறது இல்லை. அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஒண்ணுதான், எடப்பாடி ஒண்ணுதான், வானதி ஒண்ணுதான், செங்கோட்டையன் ஒண்ணுதான். அப்ப இவர்கள் எல்லோருமே என்ன பண்றாரு பாருங்க, அதிமுக இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த 100 விழுக்காடு அதிமுக காரர்கள் இப்ப என்ன செய்யறாங்கன்னா, புரட்சி தலைவர் அம்மா வாழ்க, புரட்சி தலைவர் நிறுவன தலைவர் வாழ்கன்னு சொல்றதை காட்டிலும் அமித்ஷா வாழ்க, மோடி ஐயா வாழ்கன்னு சொல்ற அளவுக்கு இங்க நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்கு. அப்ப நீங்க இரட்டை இலையா தாமரையானா, அண்ணாமலைக்கு 4 லட்சம் ஓட்டு போட்டு கோயம்புத்தூர்ல கொங்கு மண்டலம் இரட்டைகளின் கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்கிற எஸ்பி வேலுமணியும் தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி எல்லாம் இருக்கிற இடத்துலயே அண்ணாமலையுடைய தாமரைக்கு 4,50,000 ஓட்டு இரட்டலை வாக்களிப்பவர்களே போடுறாங்க. இரட்டை இலை எடப்பாடியோட ரெட்டலை வெறும் 1,50,000 வாக்குகள் வாங்கி டெபாசிட் போகுது, 8,000 ஓட்டு கம்மியா வாங்கியிருந்தேன். அப்படின்னா இந்த சீரழிவுக்கு எடப்பாடி துணை போகிறார். நயினார் பச்சை பொய்யை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சுமத்துகிறார். அதாவது அதிமுகவை சிதைப்பது பாஜக, டெல்லி, நாக்பூர். அப்ப அதை மறைப்பது, அதை வெளிப்படுத்துவதற்கு அதிமுகவுக்குள்ள யாரும் ஆட்களே இல்லை. நான் 2 முறை இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று புரட்சி தலைவர் அம்மாவோட அணியில் இருந்து அந்த கட்சி வலிமையா ஒரு திராவிட பேர் இயக்கமா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு திராவிட கருத்தியலா அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரே அதிமுக இப்படி துண்டாகி அது சீர்குலைவதை அவரே ஏற்கல. ஏன்னா அதிமுகவின் முன்னணி தலைவர்களை கொண்டுட்டு போய் எடப்பாடி இந்து முன்னணி நடத்துற முருகர் மாநாட்டுல கொண்டுட்டு போய் எடப்பாடியுடைய வலது தளபதிகளை அனுப்பிச்சு வைக்கிறாரு. அங்க திராவிடத்தை வீழ்த்துவேன், தந்தை பெரியாரை அண்ணாவை வீழ்த்துவதை போல முருகன் ஓடிவான்னு பாட்டு போட்டா அதை கைதட்டி ரசிக்கிற இடத்துலதான் அதிமுகவின் தளபதிகளா அங்க இருக்கிற முன்னணி நிர்வாகிகள். இல்ல நிச்சயமா இல்ல, எனக்கு என்ன கேள்வினா, அதாவது பாஜக தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணது, குறிப்பா அமித்ஷா தான் கண்ட்ரோல் பண்றார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் நீங்க சொல்றீங்க. யாரை கண்ட்ரோல் பண்றாங்க, யாரை பயன்படுத்துறாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனா இதை ஆட்டுவிக்கிற பாஜக மேல எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்ல. 2 பேருமே பஞ்சாயத்துக்கு அங்கதான் போறாங்க. அப்ப இதுல என்ன அரசியல் இருக்குங்கிற கேள்வி இருக்கு. நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகள்ல பேசுவோம். நான் மற்றவங்களையும் பேசிட்டு வந்துடுறேன். பேரும்போது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை? இதுல ஒரு தன்மையை நீங்க கவனிக்கணும். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்க்க போகும்போதும் வாகனங்கள்லாம் மாறி சொல்லாம கொள்ளாம போய் பார்க்கிறாரு. இவரும் நான் அங்கே அமித்ஷாவை பார்க்க போகிறேன்னு செங்கோட்டையன்னு சொல்லலை, சொல்லாமல் கொள்ளாமல் தான் போய் பார்க்குறாரு. எங்கேயோ நான் ஹரித்வாருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை போய் பார்க்குறாரு, நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு, ரயில்வே அமைச்சரை பார்க்குறாரு, ஏற்காடு எக்ஸ்பிரஸை 9 மணிக்கு கிளப்பாதீங்க 10 மணிக்கு கிளப்புங்கன்னு சொல்கிறாரு. இதில் உங்களுக்கு ஒரு விஷயம், ஒன்றிய ஆட்சியாளர்கள்
பிஜேபியினர் ஒரு மிரட்டல் உருட்டல் பொய் இதுதான் அவங்களுடைய ஏக சித்தாந்தமாக இருக்கு அப்படிங்கிறது. அதாவது நீ வரும்போது கூட சொல்லிட்டு வரக்கூடாது, அதாவது நீ கிளம்பும் போது கூட என்ன பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வரக்கூடாது, அதில் உனக்கு இந்த பெருமையும் வந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு கிரெடிட் நீ எடுத்துட்டு வந்துடக்கூடாது, கிளம்பி வா அப்படின்னு ஒரு மிரட்டல் துணியில தான் சொல்றாங்க. நம்ம தான் பார்த்தோமே அமித்ஷா அதிமுகவோட கூட்டணி அறிவிக்கும் போது எடப்பாடி பழனிசாமி எப்படி உட்கார்ந்துருந்தாரு, பேசவே முடியலையே, ஒரு சொல் கூட சொல்ல முடியலையே. அப்போ நம்ம இதுல என்ன பார்க்க வேண்டி இருக்குன்னா இது ஒரு அச்சுறுத்தல் தர்பார். டெல்லியில இருக்கக்கூடிய அவங்க கட்சி அரசியலையும் அப்படிதான் நடத்துறாங்க, ஆட்சியும் அப்படிதான் நடத்துறாங்க. அப்போ செங்கோட்டையும் கிளம்பி போனாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி கிளம்பி போனாலும் சரி, கம்மன்னு கிளம்பி போகணும், பேசக்கூடாது, பக்கத்துல உட்கார்ந்தாலும் பேசக்கூடாது. அப்போ உங்களுக்கு இப்போ இது தெரியுதுல்ல எப்படியான ஒரு மிரட்டல் உருட்டல் தர்பாரா இது, இவங்க கட்சி கூட்டணியிலே அப்படிதான் நடத்துறாங்க அப்படிங்கிறது. இந்த சர்வாதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு காத்திருக்கிறது. இந்த சர்வாதிகாரத்தை ஒட்டுமொத்த அகில இந்தியத்திலுமே முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி இருக்கு. இவங்க பண்ண ஓட்டு திருட்டு, பண்ண மோசடிகள்லாம் இன்னைக்கு மெல்ல மெல்ல அம்பலமாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பீகார் விழித்து கொண்டிருக்கிறது, மற்ற மாநிலங்கள் விழித்து கொண்டிருக்கின்றன. நம்ம இதில் என்ன பார்க்கணும்னா, அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், திராவிடத்தின் பெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், தனியரசு அவர்கள் குறிப்பிட்டது போல இன்றைக்கு அதனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் எப்படிப்பட்ட கருத்தியலை இன்றைக்கு அவர் முன்வைக்கிறார். ஊர் ஊராக போய் என்ன விதமான கருத்தியல் நிச்சயமா நம்ம அதை பேசுவோம். எனக்கு இதுக்குள்ளே என்ன கேள்வி அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிகிறது, ஏன்னா எல்லாம் அங்கதான் போய் சரணாகதி அடைகிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி பாஜக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கிறது. திமுக அவர் ஏன் வந்து இப்படியாக திசை திருப்பணுங்கிறது ஒண்ணு. அப்படி சொல்வதன் மூலமாக செங்கோட்டையனை நீ அந்த பக்கமே வச்சுக்கிற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கலை இவர் பிளே பண்றாரா நயினார்? அமித்ஷா விரும்பினாலும் நயினாருக்கு இன்னொரு விருப்பம் இருக்கிறதாங்க ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கேன். நயினார் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள பார்க்கிறார். அதாவது நயினார் ஒரு எடப்பாடியாரோட ஒரு டீல்ல தான் இங்க வந்தார் இல்லையா, அது எல்லாருக்குமே தெரியும். அதாவது எடப்பாடி வச்ச ஒரே டீல் பிஜேபியோட. நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்ப செங்கோட்டையன் போய் சொன்னார்ல, ஏற்காடு எக்ஸ்பிரஸ் எனக்கு வந்து 9 மணிக்கு கிளம்பக்கூடாது, 10 மணிக்கு கிளம்பணும், அதிகாலை 3:15 போய் சேருது, அன்டைமாக இருக்கு, மக்கள்லாம் அவர் தொகுதி சார்ந்து ஏதோ ஒரு டீல் பேசிட்டு வர்றாருல, அது மாதிரி எடப்பாடி பிஜேபியோட சேர்றதுக்கு ஒரே ஒரு டீல் தான் போட்டார். அண்ணாமலை இருந்தால் சரி வராதுங்க, எனக்கு தம்பி நயனார் இருந்தால் கரெக்டாக போயிட்டு இருக்கோம். இப்போ யாருக்கு சிக்கல்? எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கு சிக்கல். ஸோ நீங்க செங்கோட்டையனை செக்கில் வைக்கணும், யாரு? நயினார். அதனால அவர் என்ன, அவர் திமுக இல்ல. ஆனா அப்படி பேச சொன்னது ஒன்றிய தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாஜக யாரு செங்கோட்டையனை இப்படி பேச சொன்னது சொல்றாங்க. அவர்களை மீறி நயினார் இப்படி பேசிட முடியுமா? யாரு அவர்? இதுக்கெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. இதெல்லாம் நம்ம லோக்கல் பாலிடிக்ஸ் தானே. லோக்கல் பாலிடிக்ஸ் யாரு? உங்களுக்கு யாரை செக் பண்ணணும், செக்கில் வைக்கணும். இங்க வந்து நயினாருக்கு செங்கோட்டையன் தான் இங்க வந்து த்ரெட்டு. அவரு ஒரு பெரிய ஆளுமை இல்லை, பெரிய அரசியல் அனுபவசாலி இல்லை. ஒருவேளை அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்காரு, திரும்ப இந்த இடத்தை கேட்டுட்டாருன்னா பிஜேபியில நான் சேர்றேன், எனக்கு மாநில பொறுப்பு கொடுங்க, நான் தான் சீனியர் நயினாரை விட அப்படின்னு கேட்டாருன்னா, அதனால நீங்க அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு சொல்றாங்க, நீங்க பிஜேபிக்கு போயிருவாருன்னு சொல்றீங்களே. அமித்ஷாவை பார்த்தா அடுத்தானுங்க. அமித்ஷாவை பார்த்துட்டா அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னது எல்லாரும் ஒன்றிணையணும், பாஜக வெல்லணும் தான் நான் கோரிக்கை சொல்றாரு. எல்லாரும் ஒன்றிணையணும்னா நீங்க இங்க எல்லாம் எல்லாரையும் போய் பார்க்கணும். நீங்க எதுக்கு டெல்லிக்கு போறீங்க? இப்ப டெல்லிக்கு போறீங்க நீங்க வந்து அந்த அடிமை எடப்பாடின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதே அடிமை லைன்ல போயிட்டீங்கல்ல நீங்களும். இப்ப செங்கோட்டையன் அவ்வளவு மூத்த பழுத்த அரசியல்வாதியா இருக்காரு, எதுக்கு அதை பண்ணோம் இல்லையா? அப்ப அப்பாயின்மெண்ட் கிடைச்ச உடனே அப்பாயின்மெண்ட் கிடைச்சுன்னு கூட சொல்லாம கிளம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு ஏன் நீங்க போகணும்? இப்போ உங்களுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு, ஏன் உங்களுக்கு ட்ரெயின் பிரச்சனையா பெரிய பிரச்சனை? ட்ரெயின் பிரச்சனை இங்க இருந்து மனு போட்டா போயிருமே. என்ன சொல்றாரு, கிளம்பும் போது என்ன சொல்றாரு, சந்திச்ச பிறகு என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது அந்த அடிமை லைன்ல முகத்தே நேர பார்க்க மாட்டேங்கிறாரு. இவரு என்ன நடந்ததுன்னே தெரியல டெல்லியில. செங்கோட்டையன் அப்படி நிமிர்ந்து நின்று பேசக்கூடிய ஆளு இன்னைக்கு
அப்படி தலைக்குனிவா ஊடகத்திட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படி தலைக்குனிய வேண்டிய எந்த அவசியமும் தமிழ்நாட்டுல யாருக்கும் இல்லை. தமிழ்நாட்டுல அரசியல் சிறப்பா இருக்கு. உள்ள பேசுங்க, டிடிவி தினகரன்ட்ட பேசுங்க, ஓபிஎஸ் பேசுங்க. பாஜக தலைவர்களை நாங்க போய் சந்திக்கிறோம்னு சொல்றதே அடிமைத்தனம். அதே அவங்க ஃபீல் பண்றாங்க, பட் வெளியில சொல்ல முடியல, தலைநிமிர்ந்து சொல்ல முடியல, தலைநிமிர்ந்து சொல்ல முடியல. அதுதான் பிரச்சனை. இந்த அடிமைத்தனம் தான் வேண்டாதது. தமிழ்நாடு என்னைக்குமே வீரமான மண். மண் மொழி மானம் காக்கிறதுக்கு நீங்க தலை நிமிர்ந்து நிக்கணும். தலை நிமிர்வு அரசியல் தான் நமக்கு இன்னைக்கு தேவை. ஏற்கனவே அதிமுக தலைமை மீது அதிருப்தி அடைந்து அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் திமுகவை நாடித்தான் வர்றாங்க. இருந்தாலும் இன்னும் இருக்கவங்களையும் கொண்டு வரணும்னு திமுக நோக்கமா? ஏன்னா உங்க மேலதான் சார்ஜ் வைக்கிறார் நயினார். இல்லை, அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஜனநாயகம்ன்றது மக்களுக்கானது. ஜனநாயகத்தில் கலந்துக்கக்கூடியவர்கள் எல்லாருமே மக்களை நோக்கி பயணித்தாதான் மக்கள் உங்களை நோக்கி பயணிப்பாங்க. நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதை நோக்கி தான் உங்களுக்கான விடிவாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஒரு 13 வருஷம் எமர்ஜென்சிக்கு பிறகு ஒரு 13 வருஷம் ஆட்சியை இழந்தோம். மீது வந்து ஆர்டிகிள் 356 வந்து 2 முறை கிட்டத்தட்ட பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து சமரசத்துக்கு அதிகாரத்துக்கிட்ட போய் நிற்கலை. நாங்கள் போய் நின்னது மக்கள்கிட்ட. சரி, நாங்கள் ஜனநாயகத்தை நம்பி இருக்கோம். நாங்கள் ஒரு அரசியல் அமைப்பை நடத்துகிறோம், ஜனநாயக முறைப்படி தேர்தல் அமைப்பை நடத்துகிறோம். அதில் மக்களாகிய நீங்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள். எந்த நிலையிலையும் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதோ தவறானதோ அதை நீங்கள் தீர்ப்பு கொடுங்க, நாங்கள் உங்கள் பக்கம் நிற்போம். மக்கள்கிட்ட தான் போய் நிற்கணும் ஒரு ஜனநாயகத்தில். ஆனால் அதிமுக தன்னுடைய பிரச்சனைகளுக்கு மக்கள் கிட்ட போய் நிக்காம அதிகாரத்தில் இருப்பவர்களை நோக்கி போய் நின்னுட்டு பிரச்சனையை தீர்த்து. அதிமுகக்குள்ள மட்டும் பிரச்சனை அப்படின்னா நிக்கலாம். அது தேசிய ஜனநாயக கூட்டணி பிறகு டெல்லிக்கு போய் ஆகணுமே. அதிமுகவுடைய பிரச்சனையில இருந்து தான் தொடக்கம். ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கும் இருந்த பிரச்சனை என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணி பிரச்சனையா? இல்லையே. வித்யாசாகர் ராவ் கூப்பிட்டு வந்து கையை குலுக்குனார்ல, அது தேசிய ஜனநாயக கூட்டணி பிரச்சனையா? அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. அவங்க தான் பிரிச்சாங்க. முதல்ல தர்ம யுத்தத்தை நடத்தி பிரிச்சது யாரு? இந்த உலகத்துக்கே தெரியும், மறைக்க முடியாத உண்மை. பாஜகவுக்கு தேவைன்னா அதிமுகவை பிரிப்பார்கள், பிரிச்சாங்க. 2021 2 பேர் சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா திரும்ப சேர்த்தாங்க. சேர்க்க முடிஞ்சதா? பிரிக்க முடிஞ்சதா? சேர்க்க முடிஞ்சதா? அதுக்கப்புறம் திரும்ப பிரிச்சது யாரு? ஓபிஎஸ். எடப்பாடி தனியா வளர்றாரு, அது நமக்கு ஆபத்தா போயிடும் அப்படின்னு திரும்ப ஓபிஎஸ் வச்சு பிரிச்சது யாரு? இவங்க தான். 3வது கூட்டணி அமைச்சு அதிமுக வந்து 3வது இடத்துக்கு போயிடுச்சுன்னு சொன்னது யாரு? நாங்க சொல்லல. சரி, எங்க தலைவர் இந்த மண்ணு திராவிட மண்ணா இருக்கணும்னு ஒவ்வொரு கூட்டத்திலையும் என்ன சொன்னாரு? எங்களுக்கான அரசியல் எதிரி என்பது அதிமுக மட்டும்தான். எங்களுடைய அமைப்பு செயலாளர் பல இடத்துல நாங்களும் அதிமுகவும் பங்காளிங்க. தமிழ்நாட்டுல நாங்க 2 பேர் தான் திராவிடம் பேசக்கூடிய அண்ணாவுடைய பேரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் கண்டனு நாங்க அதிமுகவை பலப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு வாட்டியும் எங்களுக்கே வருத்தமா இருக்கும், தலைவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து என் கூட சண்டை போடுன்னு ஒரு அதிமுகவை. ஏன்னா இந்த களம் திராவிட களமா இருக்கணும், எந்த நேரத்திலும் பாஜக கபலீகரம் அதிமுகவை செய்துவிடக் கூடாது அப்படின்றதுக்காக நாங்க பல தடவை எங்களுடைய எதிரியா அதிமுகவை தான் இன்னி வரையும். நீங்க இவ்வளவு பேசினாலும் பாஜகவை நம்புகிற அளவிற்கு திமுகவை அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியோ நம்புறது இல்லையே. அவங்க நம்ப வேணாம், அது அவங்களுடைய அரசியல். சரி, இங்க நீங்க அவதூறுகளை நான் இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேனே. பிரிச்சது யாரு? திரும்ப வந்து கூட்டணியை சேர்க்கணும்னா எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணது யாரு? பாஜக. என்ன டீல் போட்டு பேசியிருக்காங்க பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், ஒரு கட்சிக்காரனா நான் பேச முடியாது, உலகத்துக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அப்ப இது எல்லாமே டெல்லியிலிருந்து ரிமோட்டாக இயக்கி கொண்டிருக்கிறது பாஜக தான்ன்றது தெரியும். சரி, இதுல என்னன்னா நான் சொன்ன 2 விஷயங்கள். ஒண்ணு, ஜனநாயகத்துல மக்கள் பக்கம் போய் நிக்கணும். இன்னொன்னு, நீங்க அரசியல்ல தூய்மை உள்ளவர்களாக இருந்தாதான் நீங்க துணிஞ்சு எதிர்த்து அரசியல் செய்ய முடியும். சரி, இவங்களுக்கு மேல இருக்கே கேஸ், சம்மந்தி மேல கேஸ் இருக்கே, சம்மந்தி மேல கேஸ் இருக்கே, கர்நாடகால கேஸ் இருக்கே, கூட இருந்தவங்க மேல கேஸ் இருக்கே. இடி ரைட், சிபிஐ ரைட் வந்ததுக்கு அப்புறம் தானே திரும்ப பாஜகவோட கூட்டணிக்கு நீங்க போறீங்க. எதை வச்சு பாஜக உங்களை மிரட்டுது? இது எல்லாமே இருக்கு. இல்ல அப்படி அடுத்த பாயிண்ட் அவங்க என்ன வர்றாங்கன்னா, அப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி நீங்க மிரட்டி பார்க்க முடியும்னா எல்லாரையும் ஒருங்கிணைச்சிருப்பாரு, தில்லா நிக்கிறாரு பாருங்க தனியா, தில்லா நின்னு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தில்லா நின்னுட்டு எங்க நிக்கணும்னா
பாஜகவையே நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னா தில்லு. ஓகே, நீங்க பாஜக கிட்ட டீல என்ன பேசுறீங்கன்னா நீ என் கூட வந்துக்க, ஓகே, ஆனா மத்தவனெல்லாம் உள்ள வரணும்னு சொல்லாதேன்னு ஒரு சமரச டீல தான் அங்க நடந்திருக்கே தவிர, சரி, நீங்க தில்லா துணிச்சலா இருந்தா 24 தேர்தலுக்கு முன்னாடி சொன்னீங்களா இல்லையா? ஓகே, 24லயும் கிடையாது, 26லயும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த இளங்கோவன் வீட்டுக்கு ரெய்டு போச்சா இல்லையா? அதுக்கப்புறம் தானே நீங்க கூட்டணிக்கு மாறுறீங்க. இதுக்கு இடையில செங்கோட்டையன் டெல்லியில போய் பார்த்ததுக்கு அப்புறம் தானே நீங்க பயந்து தானே மாறுறீங்க. இப்ப ஒண்ணுமே கிடையாது. இப்ப எவ்வளவு குழப்பமா இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய அதிமுகலையும் செங்கோட்டையனுடைய பிரேயர் என்ன? செங்கோட்டையன் என்ன எதிர்பார்க்கிறார்? என்ன எதிர்பார்க்கிறார்? வெளிப்படையா ஏதாவது சொன்னாரா? இல்ல எல்லாம் ஒருங்கிணைன்னு சொல்றாரு. ஒருங்கிணைச்சிட்டு என்ன பண்ணணும்? எடப்பாடி பொதுச் செயலாளரா தொடரணுமா வேணாமா? இல்ல அவர் தான் சொல்றாரு, பொதுச் செயலாளர் தான் சொல்றாரு. பொதுச் செயலாளரே முடிவெடுக்கட்டும், யாரை சேர்க்கணும்ங்கிறது பொதுச் செயலாளர் முடிவெடுக்கணும், எல்லாம் ஒருங்கிணையணும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கணும். அதுதான் நான் சொல்றேன், அவ்வளவு குழப்பமா இருக்கு பாருங்க அந்த கேம்ப். ஓகே, இப்ப எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், சரி, அப்ப சசிகலா அம்மா வந்தா அதிமுகல என்ன ரோல்? 2 பொதுச் செயலாளரா வைக்க முடியும். சரி, ஓபிஎஸ்க்கு வந்தா என்ன ரோல்? ஓகே, இதுக்கான பதில் அவங்க சொல்லிட்டாங்க. எந்த நிபந்தனையும் இல்லாம என்ன சேர்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க, நீங்க பரிசீலிங்கன்றாங்க. அதுதாங்க சொல்றேன், நிபந்தனை இல்லாமல் அரசியல் ஒரு வார்த்தை இருக்கா? ஓகே, நிபந்தனை இல்லாமல் என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள்னு ஒரு அரசியல்ல வார்த்தை இருக்கா? ஓகே, சேரும்போது நிபந்தனை இல்லாம தான் சேருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா அது பல நிபந்தனைகளோடு தான் இருக்கும். சரி, அப்ப என்ன பிரேயர்? சரி, டிடிவிக்கும் எடப்பாடிக்கும் இப்ப என்ன பஞ்சாயத்து? முதலமைச்சரா தொடரக்கூடாதா, இல்ல கூட்டணியோட தலைவரா தொடரக்கூடாதா? இவ்வளோ பஞ்சாயத்தை நாங்க உருவாக்க முடியுமா வெளியில இருந்து திமுக? ஏதாவது ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கா? சரி, அப்படி இருந்தா 24லயே நாங்க இன்னும் அதிமுகவை பலவீனப்படுத்தி இருக்க முடியுமே. நாங்க பண்ணல. அவங்க எந்த சென்ஸ்ல அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா, அதிமுகவுல இருந்து பல தலைவர்கள் திமுகவை நோக்கி வர்றாங்க, அதனால அந்த அடிப்படையில நயினார் வைக்கிறாரோ என்னமோன்னு சந்தேகம் இருக்குல்ல. ஒரு இயக்கம் வலுவாக இருக்கிறது, மக்கள் நம்பிக்கை பெற்றிருக்கிறது அப்படின்னா எல்லா அமைப்புகள் இருந்தும் அந்த தலைவரை நோக்கி இன்னைக்கு ஒரு இந்தியாவில் ஒரு டாலஸ்ட் ரீஜனல் லீடர். நீங்க பாஜக மோடியை விட்டுருங்க, அடுத்தது காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, அதை கடந்து இந்தியாவுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய, இன்னைக்கு வெற்றி பெறுவது மட்டும் இல்லை, ஜனநாயகத்தில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் எலக்டோரல் வின் மட்டுமே ஜனநாயகத்துடைய ஒரு பிரதிபலிப்போ ஒரு வெற்றியோ கிடையாது. ஒரு விஷயத்தை பேசு பொருளாக்குறது இருக்குல்ல, டீலிமிட்டேஷன்ன்ற ஒரு இஷ்யூ தென் மாநிலங்கள் எல்லாரையும் பேச வச்சது யாரு? அது நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தலைவர். அப்ப இந்தியாவிலேயே நீங்க ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவா, பொலிட்டிக்கல் இஷ்யூவாக எது இருக்க போகுதுன்றதை தீர்மானிக்கக்கூடிய காங்கிரஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தலைவர். இங்க தமிழ்நாடு ஃபுல்லா பெண்கள் மத்தியில ஆதரவு இருக்கு, தொடர் தேர்தல் வெற்றிகளும் இவர் நீங்க சொல்ல வரது என்னால புரிஞ்சுக்க முடிகிறது. மக்களோட இவ்வளவு ஆதரவு இருக்கும் போது இன்னொரு கட்சியை போய் சலசலப்பை உருவாக்கி அணிகளா பிரிக்க அவசியம் வந்து எங்களுக்கு இல்ல கிடையாது. அது அவங்களுக்கு இப்போ ஒரு அன்வர்ராஜ் அண்ணன் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பாக்குறாரு இனி அதிமுக நாங்க எந்த சித்தாந்தத்துக்காக அதிமுக இருந்தோமோ அது இல்ல. மைத்ரேயன் அண்ணன் பாக்குறாரு, அம்மா காலத்து ஜெயலலிதா அம்மா காலத்து அதிமுக இது இல்ல அப்படின்னு பாக்குறப்ப அங்க இருக்கக்கூடியவர்கள் விலகி வருவது யதார்த்தமானது. இது எதுவுமே நம்ம பிளான் பண்ணி பேசுவோம். ஹரிஷ், நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப நடக்கக்கூடிய அதிமுகவில் நடக்கக்கூடிய சிக்கலுக்கு காரணம் பாஜகன்னு பொதுப்படையான ஒரு கருத்து இருந்தாலும் பாஜகவினுடைய மாநில தலைவர் திமுக தான் காரணங்கிறார். உண்மையில என்னதான் நடக்குது, யார் தான் காரணம்? அதாவதுங்க, இன்னைக்கு வந்து கட்சிகளை பாஜக உடைக்கிறத வந்து ஷிண்டே ஃபார்முலா அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க. இது முதல்ல வந்து ஷிண்டே ஃபார்முலாவே கிடையாது, இது பேரே வந்து பன்னீர்செல்வம் ஃபார்முலான்னு தான் வைக்கணும். ஏன்னா ஒரு கூட்டணியில் இருக்க ஒரு கட்சியை உடைச்சு அது மூலமா அந்த கட்சியை பலவீனப்படுத்தி தங்களுடைய அதிகாரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது முதல்ல தமிழ்நாட்டுலதான் பாரதிய ஜனதா கட்சி அரங்கேற்றுச்சு. அதை வந்து பன்னீர்செல்வம் ஃபார்முலா அப்படிங்கறதான் சொல்லணும். இன்னொன்னு, நேற்று முன்தினமோ RSS திங்க் டேங்க்ல ஒருத்தவராக இருக்கக்கூடிய குருமூர்த்தி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு நேர்காணல் கொடுக்கிறாரு. அந்த பேட்டியில வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அமித்ஷா என்ன நினைக்கிறார் என்றால் இவர்கள் எல்லாம் சேர்ந்து இருந்தால்தான் நல்லது என்று அமித்ஷா நினைக்கிறார் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 4 முறை அழுத்தி சொன்னாரு. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அமித்ஷாவினுடைய
மனதுல என்ன இருக்கு அப்படின்னா அதிமுக ஒருங்கிணையணும், தினகரன் அதிமுகக்குள்ள வரணும், சசிகலா அதிமுகக்குள்ள வரணும், பன்னீர்செல்வம் அதிமுகக்குள்ள வரணும் அப்படிங்கிறது. ஆனா இதை நேரடியா வந்து அவங்களால வந்து இப்ப இம்போஸ் பண்ண முடியல, எடப்பாடி கிட்ட இம்போஸ் பண்ண முடியல. அதனால இப்படி திட்டமிட்டு தொடர்ந்து வந்து உட்கட்சியில இருந்து ஒவ்வொருத்தவங்களையா கிளப்பி விட்டு, அதிமுக இருந்து ஒவ்வொருத்தவங்களையா கிளப்பி விட்டு அது மூலமா வந்து இப்ப இந்த அஜெண்டா வந்து நிறைவேற்றணும். இல்ல எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்க ஒட்டுமொத்தமா பாஜக மேல சார்ஜ் வைக்கிறீங்கல்ல, ஒருவேளை அமித்ஷாவினுடைய கருத்து ஒருங்கிணையணும் அப்படின்னா அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரும்போதோ இல்ல பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதோ டிடிவி தினகரனை பார்த்து பேசியிருக்கலாம், ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். அப்படி அவங்களுடைய எண்ணம் இது இருந்திருந்தா, அது பண்ணிருந்தாலும் இன்னைக்கு உடஞ்சிருந்திருக்காது. எல்லாரும் வெளில ஏன் போறாங்க? அதை ஏன் பண்ணல? அவங்களுடைய எண்ணம் அதுவாக இருந்தா அதை ஏன் பண்ணல? இல்ல அவங்களுக்கு வந்து இப்ப வந்து என்ன பிரச்சனைன்னா, அதாவது வந்து இப்ப அரசனை நம்பி புருஷனையும் கைவிட வேண்டாம் அப்படிங்கிற நிலைமையிலதான் இன்னைக்கு பாஜக இருக்கு. இது அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எடப்பாடி கிட்ட நேரடியா இவங்க சொல்றதுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கின்ற காரணத்தால் தான் இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களையே செய்யறாங்க. எடப்பாடி கிட்ட வந்து ரொம்ப போர்ஸ் பண்ணி நீங்க சேர்ந்துதான் ஆகணும் அப்படின்னு வந்து இப்ப சொன்னா தமிழ்நாட்டுல வந்து கூட்டணியே வேண்டாம் போங்கயா அப்படின்னு எடப்பாடி விட்டுட்டு போற அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா எடப்பாடி போக மாட்டாரு. ஏன்னா எடப்பாடி வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியா, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பிஜேபியினுடைய தலைவரா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து இப்ப ஒரு 2.5 பாஜகவினுடைய நபராவே வந்து எடப்பாடி மாறிட்டாரு. அறநிலைய துறைகள் வந்து ஏன் வந்து கல்லூரிகள் நடத்தணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கிற அளவுக்கு ஒரு RSS ஆதரவாளரா மாறிட்டாரு. அவருடைய அமைச்சரவை சகாவா இருந்த ரைட் ஹேண்டா இருக்கக்கூடிய மணிகளை எல்லாம் வந்து RSS நிகழ்ச்சிகளுக்கு போய் பங்கேற்க வைக்கிறாரு. சாமியார் ப்ரோக்ராமுக்கு போய் RSS பாடல்களை பாட வைக்கிறாரு. இப்படி இப்ப முழுக்க முழுக்க வந்து ஒரு பாஜகவினுடைய துணை அமைப்பாவே அதிமுகவை மாத்தணுங்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்துட்டாரு. இதோட வேடிக்கை என்னன்னா, 2 மாசம் முன்னாடி வரைக்கும், 2 மாசம் கூட இல்ல, ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் போய் என்ன சொன்னாங்க, திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு பாஜக காரங்க. நயினார் நாகேந்திரன் சொன்னாரு, ஒரு முக்கியமான கட்சி கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கோம், முக்கியமான கட்சி வந்து இப்ப எங்க கிட்ட வந்துரும் அப்படின்னு. அப்புறம் வந்து பல்வேறு கட்சிகளுக்கு வந்து இன்டைரக்டா வந்து மெசேஜ் வர கொடுத்தாங்க, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, யாரும் திமுக கூட்டணியில இருந்து அதிமுக கூட்டணிக்கு நோக்கி போக மாட்டாங்கன்றது தெரிஞ்சு விரக்தியில எல்லா கட்சிகளையும் வந்து இப்ப சரமாரியா வந்து ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷனை வந்து வச்சு அவருடைய பிரச்சார பயணத்துல வந்து எடப்பாடி பேசிட்டு இருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட, எங்களுடைய கட்சி உட்பட எல்லா கட்சிகளை பற்றியும் ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை வந்து எடப்பாடி வச்சிட்டு இருக்காரு. இப்படி திமுக கூட்டணியை எப்படியாவது சலசலக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்ச அவங்களுடைய தேசிய ஜனநாயகமற்ற கூட்டணி, அது தேசிய ஜனநாயக கூட்டணியே கிடையாது, தேசிய ஜனநாயகமற்ற கூட்டணின்ற அந்த கூட்டணி இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு, அந்த கூட்டணியில இருக்கிறதே இப்ப 2 கட்சி தான். ஒண்ணு அதிமுக, இன்னொன்னு பாரதிய ஜனதா கட்சி. கூட வந்து இப்ப இருந்த ஓபிஎஸ், அதுவும் சுயேட்சை வேட்பாளராக நின்ற ஓபிஎஸ் அவங்க கூட இல்ல. அடுத்து டிடிவி தினகரன் இப்ப எனக்கு வந்து இப்ப துரோகம் பண்ணிட்டாங்க, அதாவது இந்த அலிகேஷன் நீங்க பாக்கணுங்க, சும்மா வந்து ஒரு சாதாரண குற்றச்சாட்டை வச்சுட்டு அவர் போல எடப்பாடியினுடைய தலைமை முதலமைச்சராக நான் எப்படி பாடுபடுவேன், நான் எப்படி எடப்பாடி முதலமைச்சராக வேலை செய்வேன் ஒரு கேள்வியை போட்டுட்டு எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு தினகரன் அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியில போயிருக்காரு. இப்ப இருக்கிற கூட்டணி கட்சிகளையே வந்து காபாந்து பண்ண முடியாத தேசிய ஜனநாயகமற்ற கூட்டணி எப்படி வந்து திமுக கூட்டணியை எதிர்கொள்ள போகுது தேர்தல் சமயத்துல அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மனசுல இன்னைக்கு எழுந்திருக்கு. தனியார் சார் உடனே கேட்க விரும்புறேன், அதாவது நயினார் நாகேந்திரன் வந்து திமுக தான் இதுக்கு பின்னாடி காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், செங்கோட்டையன் வந்து எந்த நேரத்திலையும் வந்து திரும்ப பாஜக கூட்டணிக்குள்ள உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமா, இதை யாரை நோக்கி அவர் இந்த அம்பை வீசுறாரு, யாரை காப்பாத்துறதுக்காக பண்றார்? பாஜகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி, அப்புறம் நம்ம செங்கோட்டையன், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, ஓபிஎஸ், இவங்க எல்லாரையும் அவங்க வந்து வேறுபடுத்தியே பார்க்கறாங்க. அவங்க வந்து எல்லாருமே நம்ம மோடியுடைய அமித்ஷாவுடைய கருத்தை பலப்படுத்த, பாஜகவின் கருத்துக்களை வலிமைப்படுத்துற ஒரு நிர்வாகிகளா பாக்குறாங்க. ஆகவே அவர் வந்து நயினார் வந்து பொதுவா எல்லாரும் கடைசியா என்ன சொல்லுவாங்கன்னா, திமுகவை வீழ்த்துவதற்கு தான் நாம எல்லாம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு தான் பாஜகவே மோடியோ அமித்ஷாவோ அல்லது பாஜக கூட்டணியை
இருக பற்றி கொண்டு பயணிக்கிற எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு நம்ம டெல்லியில இருந்து RSS பிஜேபியில இருந்து நாங்க வந்து கரம் பற்றி கொண்டு ஆட்களை கொண்டு வரேன்னு சொல்றாங்க. அவங்க பாஜக என்ன சொல்லுதுன்னா, நீங்க அதிமுக நீங்க எல்லாம் பிரிஞ்சிருந்தா மறுபடியும் திமுக வந்துடும், அதனால நம்ம எல்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து திமுகவை தோற்கடிப்போம்னு எடப்பாடியே அல்லது எடப்பாடி வந்து பிரிஞ்சுவோம் எல்லாரும் அழைக்கிறாங்க. ஆனா அது வெறும் அரசியல் மாற்றத்திற்கான அது ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு இணக்கமா அப்படி பார்க்க முடியாது. அது வந்து பாஜக வந்து திட்டமிட்டு காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, இது வந்து அவங்களுடைய முழக்கு. அது வந்து அவங்க ரகசியமா செய்யறது இந்த திட்டத்தை வெளிப்படையா செய்யறாங்க. அப்ப வெளிப்படையாகவே அதை பிரகடனப்படுத்தி விட்டு களத்துக்கு வருகிற பொழுது இந்த பிரகடனத்தை கழகங்கள் இல்லாத தமிழகம்னு ஒரு முழக்கத்தை வைத்து வருகிற ஒரு பாஜகவை தன்னுடைய அண்ணன் அல்லது தன்னுடைய பாஸ் அல்லது தன்னுடைய எஜமானர் என்று கருதி போய் அவருடைய கரம் பற்றி கொண்டே வருவதுதான் இந்த திராவிட பேர் இயக்கமா இவ்வளவு காலம் ஓரளவு சமரசத்தோடு இருந்த அதிமுக முழுக்க முழுக்க அவர்களுடைய அரசியல் அதிகாரத்திற்கு, அவர்களுடைய மிரட்டலுக்கு பயந்து அவருடைய பல்வேறு நடவடிக்கைகளின் மூலமாக இந்தியா முழுக்க பிராந்திய கட்சிகளை அவர்கள் எப்படி கட்டுப்படுத்தினார்களோ அளித்தார்களோ, கெஜ்ரிவாலில் இருந்து, ஆம் ஆத்மியிலிருந்து, மம்தா திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து, உத்தவ் தாக்கரே சிவசேனாவில் இருந்து படிப்படியா அது தெலுங்கானா டிஆர்எஸ் பிஆர்எஸ் வரைக்கும், கவிதா வரைக்கும் இன்னைக்கு குடும்பத்தை உடைச்சு அது பாட்டாளி மக்கள் கட்சி வரைக்கும் எல்லா நிலைகளிலும் அது வந்து நெருக்கடிய வலிமையா தந்து ஒட்டுமொத்தமா காங்கிரஸையே இப்ப கிட்டத்தட்ட இல்லாத நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய மொத்த சொத்தை முடக்கியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய மிகப்பெரிய தியாகத்தின் வடிவமா இருக்கிற சோனியா காந்தி அம்மா, வதேரா, பிரியங்கா, ராகுல் எல்லார் மேலையும் வழக்கு, கடுமையா நெருக்கடி, நொந்து உடல்நல பாதிக்கப்பட்டு இப்ப ஒரே ஒரு அந்த ஆற்றல் மிக்க ராகுல் இல்லைன்னா இன்னைக்கு அந்த கட்சிக்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லாத அளவுக்கு ஒருத்தரை தவிர இந்தியாவில் யாரும் இல்லாம பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க எல்லாரும் சரத்பவார தேசியவாத காங்கிரஸ் மராட்டியத்திலேயே இல்லை. நம்ம எஞ்சி இருக்கிற தமிழ்நாடு அதுல அதிமுகவை கிட்டத்தட்ட தன்வசப்படுத்தி ஒரே ஒருவர் கூட நான் அறிந்த வகையில 2 கோடிக்கு மேற்பட்டு இருக்கிற அதிமுக அவர் சொல்றாங்கல்ல, அதுல இருந்து ஒருவர் கூட பாஜக நம்முடைய கோட்பாட்டு எதிரி, அது வந்து தமிழ்நாட்டுக்குள் நம்ம அனுமதிக்க கூடாதுங்கிற எண்ணமே இல்லாத அளவுக்கு சிதைவு ஏற்பட்டு போய் கிடக்கு. அந்த கட்சியில ஒருவர் கூட தந்தை பெரியார் குறித்து, பேரறிஞர் அண்ணா குறித்து, திராவிட இயக்கத்தின் அவசியம் குறித்து, இந்த மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற குறைந்தபட்ச உணர்ச்சி இல்லாத அளவுக்கு இந்த 8 ஆண்டுகளுக்குள் பாஜக ஊடுருவி இவர்களை எல்லாம் அவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதுதான் நமக்கு பெரிய அவமானம். இல்ல நீங்க திரும்ப ஆரம்பத்துல இருந்து எல்லாருமே சொல்றீங்க பாஜக கட்டுப்படுத்தி வச்சிருக்குன்னு. இப்ப எனக்கு என்னன்னா, நயினார் நாகேந்திரன் இப்படி சொல்வதன் மூலமாக அதிமுக தொண்டர்களை வந்து திருப்திப்படுத்த முடியும் அவர் நினைக்கிறாரா? நம்ம கட்சி இவ்வளவு சிதையறதுக்கு காரணம் திமுக தாங்க, பாஜக இல்ல அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் நம்பி விடுவார்கள் அப்படின்னு நயினார் நினைக்கிறாரா? அதனால தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு வந்துடும் அவர் நினைக்கிறாரா? இப்ப அவங்க என்னன்னா, இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை அதாவது எதிர்காலத்துல நிறுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வாக்குகளை அறுவடை செய்ததோ, எந்த அதிமுக தொண்டர்களின் வாக்குகளை பெற்றார்களோ அதை மிக தந்திரமாக அமித்ஷா, மோடி, அண்ணாமலை, நயினார் இவர்கள் எல்லாம் திட்டமிட்டு திமுகவை தாக்குவதன் மூலமாக திமுகவை தன்னுடைய அரசியல் எதிரி என்று கருதிய அதிமுகவின் வாக்காளர் தொகுப்பு கிட்டத்தட்ட 1,50,00,000 பேர் ஏறக்குறைய இருந்த வாக்கு மிகச்சரியாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் வாக்கு சதவீதம் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி தனித்து நின்ற பொழுது வெறும் 87 லட்சம் பேர் மட்டும்தான் அந்த அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு எடப்பாடிக்கு வாக்களித்தார்கள். எஞ்சி இருக்கிற வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அவர் அணிக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அது பாஜகவுக்கு போயிருக்கிறது. அண்ணாமலை 4,50,000 வாக்கு வாங்குறாரு, அங்க ரெட்டலை 1,50,000 வாங்குதுன்னா அப்ப இது திமுகவை இவர்கள் எதிர்ப்பதை போல, எதிரியை போல காட்டி அந்த எதிர்ப்பு முனையில் இருக்கிற அதிமுகவின் நிர்வாகிகள், தொண்டர்கள், வாக்காளர்களை அது பாஜக தன் வாக்கு வங்கியாக மாற்றி இருக்கிற சதியை கூட இந்த எடப்பாடி உட்பட யார் ஒருவரும் அறியாமல் எடப்பாடி அல்லது அது தெரிந்தே அதற்கு இரையாகிறது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய கொடுமை. அது அப்ப நீங்க எடப்பாடிக்கு இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்ல, இரட்டை இலை சின்னத்திற்கு இல்ல அவர் கட்சியை காப்பாற்றணும்னு என்றதுனாலதான் செங்கோட்டையனை கட்சியில இருந்து நீக்கிறார் சார். ஓபிஎஸ் இது வரைக்கும் சேர்த்துக்கல, சசிகலா வேணாம்னு நினைக்கிறார், கட்சியை காப்பாற்றணுங்கிற அடிப்படையில் தான் அவர் செயல்படுறாரு. நீங்க அப்படி சார்ஜ் வைக்கிறீங்களே அல்லையா? இப்ப நீங்க அப்பனா நம்ம அந்த இப்ப ஓபிஎஸ்ஓ, டிடிவியோ,
சின்னமாவோ செங்கோட்டையனோ தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவை போய் பார்க்கிறார்கள் அப்படின்னா நீங்க பாஜக அப்படி உங்களுக்கு எதிரி வந்து செங்கோட்டையனை எதிரியா பாக்குறீங்க. செங்கோட்டையனை தன் கட்சியிலிருந்து நீக்கிய செங்கோட்டையனை அமித்ஷா பாக்குறார். அப்ப அவர் உங்களுக்கு எதிரியா தெரியலையா? அப்ப அதிமுகவை சிதைத்து துண்டு துண்டாக்கி அவர்களை எல்லாம் வெளியேற்றி இவர்களை எல்லாம் ஆளாக்கி தனக்கு தன்னுடைய அரசியல் எதிரியாக நிறுத்தி வைப்பது பாஜக. அப்படின்னா நீங்க பாஜகவையும் எதிரியா காட்டணும். எடப்பாடி பாஜகவின் கொள்கைகளையும் நீங்க எதிர்க்கல. பாஜகவின் இந்த சதிக்கு சூழ்ச்சியாகி இரையாகி அதிமுகவின் முதன்மையான நிர்வாகிகள் எல்லாம் டெல்லி பக்கம் ஓடி போய் அமித்ஷாவின் கரம்பத்தி கொண்டு நின்று மீண்டும் நம்மளை தாக்குகிறார்களே. அப்படின்னா உன்னுடைய பிரதான எதிரி திமுக அல்ல, உன்னுடைய பிரதான எதிரி பாஜக, மோடி, அமித்ஷா அரசு அப்படின்னு நீ எடப்பாடி அந்த பார்வையை நீ உன்னுடைய தொண்டர்களுக்கு மத்தியில் வைக்கிற, தலைவர்களுக்கு மத்தியில் வைக்கிறீங்கன்னா அதுதான் நீங்க வந்து எடப்பாடி இப்ப முகலாய சாம்ராஜ்யத்தின் கடைசி மன்னர் மாதிரி இவரு அதிமுகவினுடைய கடைசி பொதுச் செயலாளராக இருக்கிறதுக்கு பாஜக இவரை கருவியாக பயன்படுத்துகிறது. அது மட்டும் இல்லையா, இப்ப நீங்க இவர்கள் ஏன் எடப்பாடி அவர்கள் ஒண்ணு பாஜக நேசித்து வைத்திருக்கிறது என்றால் எடப்பாடி தான் இந்த கட்சியை ஒன்றுபடாமல் டிடிவியோ சின்னமாவையோ ஓபிஎஸ்சியோ செங்கோட்டையனையோ எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் என்று விரும்புவவர்கள் எல்லாம் வெளியேற்றிவிட்டு அதிமுகவை ஒரு பலகீனமான நிலையிலேயே பராமரித்து பாதுகாக்கக்கூடிய ஒரே ஆற்றல் மிக்கவர் எடப்பாடி என்பதனாலதான் எடப்பாடியையும் பாஜக இன்னும் பாதுகாப்பு வச்சிருக்கிறது. அப்ப உண்மையில நீங்க சொல்றதனுடைய அடிப்படையில பார்த்தா பாஜக வெளியில எல்லாரும் ஒன்றிணையணும்னு சொன்னாலும் கூட அவர்கள் உண்மையான நோக்கம் இப்படி பிரிஞ்சேதான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க ஒரு சார்ஜ் வைக்கிறீங்க, நம்ம பேசலாம் அடுத்த சுற்று. அதை பராமரிக்கிறதே பாஜக தான். அது எடப்பாடிக்கும் தெரியும். எடப்பாடியோ டிடிவியோ சின்னமாவோ ஓபிஎஸ்ஓ செங்கோட்டையனோ பிரிந்திருக்கணும். இவர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று விரும்பினால் நாளைக்கு ஒண்ணு சேர சொல்லுங்க. பாஜக ஐயோ ஏன் ஒன்று சேர்ந்தீங்கன்னு சொல்லுவோம். ஆனா வெளியே பார்த்தா ஒண்ணு சேர வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவார்கள். ஆனால் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக பலம் பெறுவதை பாஜக ஒருபோதும் அனுமதிக்காது. அப்படி ஒரு முடிவை எடப்பாடி எடுத்தால் எடப்பாடிக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து எடப்பாடியை அந்த இடத்துல இருந்து மாத்திடுவாங்க அமித்ஷாவும் மோடி. நீ முதல்ல பேசும்போது சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமியை திருப்திப்படுத்துறது தான் நயினார் நாகேந்திரனுடைய வேலை அப்படிங்கிறதான், எல்லாம் ஒன்றிணைஞ்சாதான் வெற்றின்னு அவங்க கிட்ட ஒரு கருத்து இருக்கிறது. அப்ப நயினார் இப்படி பேசுவதன் மூலமாக ஒன்றிணைய வேணும்னு அவர் நினைக்கலையா, வெற்றி வேணும்னு அவர் நினைக்கலையா? இல்லை, அவர் நயினார் ரொம்ப தெளிவாக ஒரு மாதத்துக்கு முன்னாலே சொல்லிட்டார், நாங்கள் இந்த எலெக்ஷன்லாம் ஜெயிக்க போகிறது இல்லைங்க. பேட்டியை கொடுத்துட்டாரு செய்தியாளர்கள்ட்டே பார்த்து செய்தியாளர் நேர்காணலே சொல்லிட்டாரு, எங்களால் எல்லாம் 2026 ஜெயிக்க முடியும்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. டார்கெட் என்ன? அவங்க டார்கெட் 2031க்குள்ள அதிமுகவை காலி பண்ணிட்டு ஏதாவது ஒரு நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குமா, அது மட்டும்தான் அஜெண்டா. இப்போ எப்படி 30% மேலே இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 22% இப்போ சுருக்கியாச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 22%. இந்த தேர்தலில் இந்த 22% 15, 18, 17 அப்படி கொண்டு வர முடியுமா? ஒருவேளை இவர் டெய்லி எடப்பாடி பிரச்சாரத்துக்கெல்லாம் போறாரு, ஒருவேளை 20-30 சீட்டு வாங்கிடுவாரோன்னு இப்ப பயந்துட்டு தான் இந்த குழப்பத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம தோக்க போற கூட்டணி தான், அதுல போய் ஒரு ஆளுக்கு மட்டும் பேரு வந்துட போகுதோ, நம்ம எடப்பாடிக்கே பேர் வந்தாலும் அது பிரச்சனை தானே பிஜேபிக்கு நாளைக்கு. ஏன்னா நம்ம கட்சி வளர்ந்ததாக தெரியாது இல்ல, அவரு கட்சி தானே, அவரு தானே வளர்ந்துட்டாருன்னு ஆயிரும். ஸோ என்ன பண்றாங்க, ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணு. எப்பவுமே அமித்ஷாவுடைய மொத்த அரசியலே ஒன்னே ஒண்ணுதான். ஆங்கிலத்தில் சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆம்பிளிஃபைங் த ஃபால்ட் லைன்ஸ். உங்க ஊர்ல குழப்பம் இருக்கு, அந்த குழப்பத்தை பெருசாக்கு அப்படிங்கிறதான். இந்து முஸ்லீம் பிரச்சனையா அதை ஊதி பெருசாக்கு, ஜாதிகளுக்கு இடையில பிரச்சனையா அதை ஊதி பெருசாக்கு. இதுதான் அமித்ஷாக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல். அதுதான், அதை மட்டும்தான் அவங்க பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு நம்ம ஜெயிக்கணும், மற்ற எல்லாரையும் பிரிச்சு விட்டுரு, அப்படிதான். நம்ம ஒண்ணு பிஜேபி ஜெயிக்கணும்னா மற்ற எல்லாரையும் பிரிச்சு விட்டுரு அப்படிங்கிறது தான். அவங்க சேர்க்க நினைக்கிறாங்கன்னா நம்ம என்னைக்காவது நம்பிட்டோம்னா, நம்ம தோத்து போயிட்டா நம்ம அரசியல். அவங்க சேர்க்க நினைக்கிறாங்கன்னு நம்பிட்டாங்கன்னா ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி நம்பலாம், அவர் ஏமாறுறாருன்னு வச்சுக்கோங்களேன். டிடிவி தினகரன் ஏமாறுறாரு, ஓபிஎஸ் ஏமாறுறாரு, வி.கே. சசிகலா ஏமாறுறாங்க, எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் அப்படி சொல்லி வச்ச மாதிரி ஏமாறுறாங்க. இல்ல, ஏமாற மாட்டாங்க. யாருமே, எல்லாருக்குமே நல்லா தெரியும், நல்லாவே தெரியும். அவங்க அதாவது ஜெனியூனா அம்மா கூட இருந்த செங்கோட்டையன் நினைக்கலாம், எல்லாரும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும்னு அவர் நினைக்கலாம். சரி, அவரை ஜெனியூனா கூட சொல்லலாம். ஆனா அவங்க பிளான் அது இல்லையே.
பிஜேபியோட பிளான் அவங்க வளரணும்னு தானே. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஏதாவது ஸ்பேஸ் உருவாகுமா? ஸ்பேஸ் உருவாகுன்னா மொத்தமாக கழகமாக இருக்குது தமிழ்நாட்டில். மெட்ராஸ் டிராஃபிக் மாதிரி இடம் விடாமல் கேப் விடாமல் ஓட்டிகிட்டு இருக்காங்க கழகங்கள். நம்ம அந்த கேப் ஏதாவது கிரியேட் பண்ண முடியும். அவன் இருக்கிறவன காலி பண்ணு, ஏடிஎம்கே தான் காலி பண்ணு. இது வந்து லாங் டேர்ம் பிளான். ஆமாம், டிஎம்கே ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய ஒரு கொள்கை செறிவு மிக்க இயக்கமாக இருக்கு. ஃபஸ்ட்டு யாரை காலி பண்ண முடியும்? வீக்காக இருக்கிற ஆளை தான், கொள்கை தெளிவில்லாத ஆட்களை தான் நீங்கள் காலி பண்ண முடியும். அப்போ அங்கே அடி அப்படின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. அடி சுத்தியில் போட்டு அடிக்கிறாங்க, கடப்பாறையை போட்டு அடிச்சு பார்க்குறாங்க, பிரிச்சுட்டாங்க. இப்போ பிரிச்சதை செக்க நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல மாதிரி ஒரு ட்ராமா ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே பிரிக்க முடியல. டிஎம்கே இதோ பிரிச்சிருவோம், ரெய்டு மேலே. ஆமாம், டெய்லி ஒரு இடி ரெய்டு விடுவோம், டாஸ்மாக் மேலே ரெய்டு விடுவோம். சுப்ரீம் கோர்ட்டு கேட்டீங்கன்னா டாஸ்மாக் மேலே ரெய்டு விடும். அதை ஒரு அரசு நிறுவனமாச்சு, கூட்டாட்சிக்கு எதிராக பண்ணுற பிஆர் கவாய் கேட்குறாரு. தலைமை நீதி உச்ச நீதிமன்றம் என்னடா இது நம்ம எங்கே தொட்டாலும் வெடிக்குது அப்படின்னோடனே அங்கே ஒன்றுமே பண்ண முடியல. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை ஒன்றுமே பண்ண முடியல. சரி, இங்கே இருக்கிறதுக்குள்ள நம்ம அஜெண்டாவை செயல்படுத்துவோம், பிரிச்சதை இன்னும் தீவிரமா பிரிப்போம் அப்படின்ட்டு ஆளுக்கு பேசு, என்ன வந்து பாரு அப்படின்னு ஸ்பேஸ் ஸ்பேஸ் கொடுக்கல. நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னு இவர் எப்படி செங்கோட்டையன் போய் பார்ப்பாரு? நீங்க கொடுக்கறது இப்ப வைத்தறிச்சல் வருமா எடப்பாடிக்கு? இப்ப இந்த பிரச்சனையை பெருசாக்கு. நெருப்பை வந்து கிளறி விட்டுட்டு குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறது. ஒற்றுமை அப்படிங்கிற வார்த்தையே அவங்க அகராதியில கிடையாது சார். ஒற்றுமைங்கிற வார்த்தையே கிடையாது. அவங்க அரசியல் அரிச்சுவடியிலே கிடையாது. அதெல்லாம் சும்மா பம்மாத்து. இதை புரிஞ்சு, இது தெரியும், இது எல்லாருக்குமே தெரியும். எடப்பாடி கொஞ்சம் நம்ம பேரை காப்பாத்தோன்னு அவர் ஒரு போயிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் விஷயம். நிச்சயமா இதுல இவங்க இப்படி திமுக தான் காரணம்னு சொல்றதன் மூலமாக அதிமுக தொண்டர்களுடைய மனநிலையை திமுகவுக்கு எதிராக கிளறி விட்டு நம்ம குளிர்காயனால நமக்கு வந்து ஓட்டு வரும்னு நயினார் நம்புறாரா? அப்படி எதுவும் நடக்கிறது வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதாவது ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல அந்த கூட்டணி இருக்குது. சரி, இப்போ அதை வந்து நான் தான் அப்படின்றத பிளேம் எடுக்க முடியாது, பழி அவங்களே அவங்க மேலே போட்டுக்க முடியாது. அதனால் பழியை தூக்கி திமுகவின் பக்கம் திருப்பி விடுறது. அதிமுகவுடைய அரசியலே அதுதான், திமுக எதிர்ப்பு தான். எதுக்காக அதிமுகவில் இருக்குன்னா எனக்கு திமுக பிடிக்காது. இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை கட்சியில் இருக்கக்கூடிய புதுசாக உறுப்பினராக வந்து ஒரு 6 மாதம் கட்சியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட போய் நீ ஏன்பா திமுகவில் இருக்கேன்னா அதிமுக எதிர்ப்புன்னு சொல்ல மாட்டான். அவன் வந்து பெரியாரிசம், கூட்டாட்சி தத்துவம், தமிழ் மொழிக்கான உணர்வு, திராவிட சித்தாந்தம், மாநில சுயாட்சின்னு இருக்கும். அதனால இப்படி வந்து பழகப்பட்டவங்க திமுக காரங்க. அதிமுகவுக்கு அப்படி கிடையாது, திமுக எதிர்ப்பு தான். சசிகலா அம்மா ஓபிஎஸ் கட்சியிலேருந்து தூக்குறப்ப என்ன சொன்னாங்க? இவர் தலைவரோட சிரிச்சாரு அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சாக்குகளை சொல்லக்கூடிய ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா சிரிப்பு நகைச்சுவையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை நயினார் நாகேந்திரன் செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அதிமுக தொண்டர்களே இதை புரிஞ்சுப்பாங்க. அவர்களுக்கே பிடிக்காத கூட்டணி தான் இந்த என்டிஏ கூட்டணி. சரி, ஏன்னா இனி 26லயும் கூட்டணி கிடையாது பாஜகவுடன்றப்ப கைத்தட்டு விசில் வந்ததை நம்ம பார்த்தோம் செய்தியாளர் சந்திப்புல. இப்ப தொண்டர்கள் இதை விரும்பல. இன்னைக்கு பிரச்சாரத்துல, அதாவது மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் அவர்கள் சொல்றாங்க, நீங்க அதே ஆம்புலன்ஸ்ல தான் உங்க கட்சி ஏத்திட்டு போயிட போறாங்க, பார்த்து இருந்துக்கோங்க, நாளைக்கு காப்பாத்துறது நாங்களா தான் இருக்கோம்னு சொல்றாரு. பதிலுக்கு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு கூட்டத்தை நீங்க பாருங்க, வெண்டிலேட்டர்ல திமுக தான் இருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு கூட்டத்தை பார்த்து ஒரு கான்ஃபிடென்ட்டா பேசுறாருங்க. அந்த கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் எங்க மாவட்ட செயலாளர்கள் போனாலே அந்த கூட்டத்தை கூட்ட முடியும். ஆனால் அந்த கூட்டத்தை காட்டிலாம் எங்க வந்து பயம் காட்ட முடியாது. கரூர் 17ஆம் தேதி செப்டம்பர் 17 முப்பெரும் விழாக்கு வந்து பாருங்க, அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காட்டுங்க. இது நீங்க காட்டினதெல்லாம் வந்து எனக்கு உண்மையிலேயே அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப சிரிப்பா இருக்கு. அதிமுக மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய ஒரு கட்சி, ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கூட்ட பலம் இருந்துச்சு. என்னைக்குமே நாங்கள் அதிமுகவை லேசா இடம் போட்டது கிடையாது. அவங்களுடைய ஆளுமைகளுக்கு அந்த கட்சியை அவங்க வழி நடத்தினாங்க. எங்களுக்கு ஒரு ஃபார்மிடபிள் ஆப்பனண்டா ஏடிஎம்கே இருந்துச்சுன்றதை என்னைக்குமே நிராகரிக்க முடியாது. ஆனா அந்த இடத்துல இன்னைக்கு கோமாளிகள் நிரப்பிட்டு
அந்த கூட்டத்தை பார்த்து திமுக பயப்படும் அப்படின்னா எமர்ஜென்சியை பார்த்து எவ்வளோ கூட்டத்தை நடத்தி இருக்கோம். இன்னைக்கு சும்மா ரோட் ஷோ போனா வரவங்க அந்த கூட்டம், எங்க தலைவர் சொல்லாம கொள்ளாம போனா இந்த புலகாங்கி அடைகிறது பிரச்சனை இல்லை. அதை காட்டி எங்களை மிரட்டுறீங்க பாருங்க. அது வந்து நீங்க வந்து தீபாவளி துப்பாக்கி வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. நாங்க அதெல்லாம் கடந்து உண்மையா சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க கிட்ட பொம்மை துப்பாக்கியை காட்டி பயம் காட்டுற வேலைலாம் வேணான்றது தான். நிச்சயமா ஹரிஷ்பாலா, உங்களுடைய நிறைவான பாரு நேரம் இல்லை, சாரி மன்னிக்கணும், ரொம்ப சுருக்கமா. இப்போ அடுத்து பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும்? நான் எல்லார்கிட்டையுமே கூட கேட்டேன், அப்போ வெற்றியை நோக்கி இல்லையா, எல்லாத்தையும் இன்னும் துண்டு துண்டா உடைச்சிட்டா ஓட்டு ஷேர் எங்க போகும்? அதிமுகவினுடைய அந்த பேஸ் வாக்காளர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுடைய பார்வை எந்த பக்கம் திரும்பும்? அப்ப அவங்களுக்கு வெற்றி நோக்கம் இல்லையா? சுருக்கமா. அதிமுகவினுடைய வாக்காளர்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதா காலத்துல இருந்தும் சரி, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எம்ஜிஆர் காலத்துல இருந்தும் சரி, அப்ப திமுகவினுடைய ஒரு பகுதி வாக்காளர்களாகத்தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அதுக்கு சமீபத்திய உதாரணம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து இவங்க இப்ப அதிமுக புறக்கணித்த பொழுது பாஜக கூட்டணி சார்பா பாட்டாளி மக்கள் கட்சி அங்க போட்டியிட்டது. ஆனா அந்த ஓட்டெல்லாம் வந்து இப்ப அதிமுகவுடைய ஓட்டெல்லாம் திமுக எதிர்ப்பு ஓட்டுன்னு நினைச்சு எப்படியும் நம்ம வந்து பாஜக கூட்டணி அதிகமா ஓட்டு வாங்கிருச்சு, நம்ம தான் தமிழ்நாட்டோட 2வது பெரிய கட்சின்னு ஒரு இதுல இருக்கலாம்னு சொல்லி அந்த கூட்டணி வந்து போட்டியிட்ட பொழுது வரலாறு காணாத வித்தியாசத்துல வந்து திமுக வெற்றி பெற்றிருக்கு. அப்பனா என்ன காரணம் அப்படின்னா, அங்க அதிமுக ஓட்டு அப்படின்றது திமுகவுக்கு தான் வந்திருக்கே ஒழிய பாரதிய ஜனதா கட்சிக்கு போகல. இந்த நிலைமை தான் தமிழ்நாடு முழுவதும் நீடிக்கும். அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற முடிவை வந்து பாஜக எடுத்து விட்டது. பாஜகவினுடைய இந்த முயற்சியால பலனடைய போவது என்ன அப்படின்னா, அதிமுக உண்மையான தமிழ்நாட்டினுடைய நலனை பேண வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அதிமுகவினுடைய ஓட்டுகள் இப்பொழுது திமுக கூட்டணி பக்கம் வருவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கின்றன. தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய வேலையை முதலமைச்சர் சுறுசுறுப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு திமுக நிர்வாகிகளும் செஞ்சிட்டு இருக்காங்க, கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் செஞ்சிட்டு இருக்காங்க. நம்மை விட சிறப்பா தமிழ்நாட்டினுடைய ஆளுநரும் அமித்ஷாவும் சேர்ந்து மிகச்சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால திமுக கூட்டணி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற போவது உறுதி அப்படிங்கறத என்னுடைய இறுதியான கருத்துங்க. நிச்சயமா. அப்ப உடன் இருந்து கொண்டே அதிமுகவிற்கு பாஜக குழி வெட்டுகிறது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப ஒருவேளை வந்து பாஜகவிற்கும் அதிமுக இன்னொரு பக்கம் வந்து அதே வேலையை பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் பார்வையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆனா அதை விரிவாக விவாதிக்கணும், நேரம் இல்லை, நிறைவேற்றிட்டு வர முடியல. எல்லா விருதுகளும் மன்னிக்கணும். பங்கு கொண்ட விருதுகள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.